டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம். தொடக்கத்திலிருந்து இன்று வரை மிக அதிகமாக நாம் தமிழர் கட்சியின் மீது அவதூறு பரப்பி கொண்டிருப்பது இந்த திராவிட கட்சிகளுடைய ஆதரவாளர்கள், சமூக ஊடகர்கள். இவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு அம்மா எங்களுக்கு அங்கே பெண்ணுக்கு உரிமை இல்லைன்றாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மகளிர் பாசறையே வச்சு நடத்திட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில். இனியவள் ரஜினி அப்படின்னு ஒரு அம்மா. இந்த அம்மா கொஞ்ச நாள் நாம் தமிழில் இருந்திருப்பாங்க போல. ரகசிய ஒற்றன் அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நான் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்கு காலமாக ஈவே ராமசாமி காலத்திலேருந்து அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து திமுகவில் பரம்பரையாக இருக்கிறவங்க கூட ராஜீவ்காந்தி போல துதிப்பாட மாட்டாங்க. டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று தற்பொழுது 8 விழுக்காட்டை தாண்டி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொடக்க காலத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மீது அவதூறுகளை பரப்புவது என்பதை யார் முதலில் செய்தார்கள் என்றால், இங்கே திராவிட இயக்கங்களும் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் ஆதரவாளர்கள் தான் செய்தார்கள் என்பது கண்கூடு. தொடர்ந்து சீமான் முதலில் என்ன சொன்னாங்க, இவர் இலங்கைக்கு ஈழத்திற்கே செல்லவில்லை, மேதகு தலைவரை சந்திக்கவில்லை என்று முதல்ல உருட்டினாங்க. இவர் ஆமைக்கறி என்று பொய் பேசுகிறார் என்று உருட்டினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதெல்லாம் உண்மை என்பது சொன்னதற்கு பிறகு இன்னும் கூட அதை பற்றியே உருட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறார்கள் சமூக ஊடகங்களில். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதற்கு பிறகு விஜயலட்சுமி, வீரலட்சுமி என்று தொடங்கினார்கள். பிறகு தற்பொழுது பார்த்திங்கன்னா 2026 தேர்தல் நெருங்குகிற காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, தொடர்ந்து யாராவது ஒருத்தர் கட்சியில் வெளியேற்றப்பட்டு விட்டால் உடனே சன் நியூஸ் தொலைக்காட்சி ஓடி சென்று வெளியேற்றப்பட்டவருடைய நேர்காணல் எடுத்து போடுறாங்க. இது தற்பொழுது இதை செய்வது யாருன்னு பாருங்கள், சன் நியூஸ் தான். ஆக தொடக்கத்திலிருந்து இன்று வரை மிக அதிகமாக நாம் தமிழர் கட்சியின் மீது அவதூறு பரப்பி கொண்டிருப்பது இந்த திராவிட கட்சிகளுடைய ஆதரவாளர்கள், சமூக ஊடகர்கள். இவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. இடையில் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் இந்திய அரசினுடைய அழுத்தம் காரணமாக, குறிப்பாக பாஜக அரசினுடைய அழுத்தம் காரணமாக அவருடைய சின்னம் பறிக்கப்பட்டது. அதற்கு பின்னணியில் இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா, அவர் பாஜகவினுடைய ஒரு உறுப்பினராகத்தான் கர்நாடகாவை சேர்ந்தவராக இருந்தார்னு பார்க்குறோம். ஆக இந்த திராவிடம், அதே போல் ஆரியம் என்று சொல்லக்கூடிய வடவேத ஆரியம் ஆக இரண்டுமே நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி அதனுடைய கொள்கைகளிலிருந்து விலகி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இது நம்ம சொல்லலை, இந்த கட்சியிலிருந்து வெளியேறிய அல்லது வெளியேற்றப்பட்ட இளவஞ்சி என்கிற ஒரு மருத்துவர் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க கொள்கையிலிருந்தெல்லாம் மாறல, சித்தாந்தத்திலிருந்து மாறல, உறுதியாக செயல்படுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆக அதற்கு மேல் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணங்கள். அது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் 2 எதிரிகள் இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் அங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே புத்தம் புதிதாக இளைய தலைமுறையை தான் உருவாக்க முடியும். ஏன்னால் ஏற்கனவே இப்போ வெளியே போனவங்களாம் பார்த்திங்கன்னா இவர்களாலேயே இவர்கள் தமிழ் தேசியத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், இவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை உள்வாங்கி இருந்தால் அவர்கள் அவர் கொள்கை நிலைப்பாட்டோடு அங்கே இருந்திருப்பாங்க. ஆக இவர்களாலேயே அதை செரிமானம் செய்ய முடியாமல் இவர்கள் முரண்படுகிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா 50, 40, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கடந்த கால திராவிட மாயையில் ஊறி தொலைத்தவர்கள், அவர்களாலும் ஆரிய மாயையில் ஊறி தொலைத்தவர்கள், அவர்களாலும் உள்வாங்கி கொள்ள முடியாததனால் எனவேதான் பள்ளி மாணவிகள் மத்தியிலிருந்து இந்த பணியை தொடங்கினார் திரு சீமான் அவர்கள். அது நல்ல விதமான பலனை கொடுத்திருக்கிறது. ஆக அவர் புதிதாக தொண்டர்கள் என்று பிற கட்சிகளில் சொன்னாலும் கூட இங்கே தம்பி தங்கிகள் என்று அப்படின்னு சொல்கிறார். அவர் புதிதாக உருவாக்கி இருக்கிறார், தமக்கான வாக்காளர்களை உருவாக்கியிருக்கிறார், தமதுக்கான கட்சியினுடைய தம்பி தங்கைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார், அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார். இன்று மேடையில் அந்த சீமான் ஒருவர் தான் பேசினார் என்றால் இன்று மேடையில் பேசுவதற்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இன்று அவர்கள் மிகுந்த ஒரு பயிற்சி பெற்றவர்களாக தெளிவான அரசியல் கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம இப்படிப்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா சமீப காலமாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது அவதூறுகள் எல்லாம் பரப்பினார்கள். குறிப்பாக சமூக ஊடகங்களை வைத்துக்கொண்டு சுபவீரபாண்டியன், அதே போல் திமுகவில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி, இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இவர்களுடைய ஒரு ஊட்டுதல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா
ட்விட்டரில் ஒரு 2-3 பேர், யூடியூப்பில் 2-3 பேர், இவங்க மொத்தமே எண்ணினா ஒரு 10க்குள்ளே தான் தேருவாங்க. இவர்கள் தான் தொடர்ந்து 24 மணி நேரமும் சீமானை பற்றியே சிந்தித்து கொண்டு, சீமான் பின்னாடியே திரிந்து கொண்டு, அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்து கொண்டு அவர்களை பார்த்திங்கன்னா அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் இப்படி ஒரு ரகம் அப்படின்னா, கட்சிக்குள்ளிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள். அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அவர்கள் வெளியேறியவர்கள் அதற்கு கட்சியிலிருந்து நான் ஏன் வெளியேறினேன் அல்லது வெளியேற்றப்பட்டேன் என்று சொல்வதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா மிக 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 அற்பத்தனமான காரணங்களாக இருக்கின்றன. அது ஒரு கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் கூறக்கூடிய காரணமாக இல்லை. நீங்கள் எம்ஜிஆர் வெளியே வந்தார் திமுகவிலிருந்து என்றால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாபெரும் இயக்கமாக அதை கட்டமைக்க அவரால் முடிந்தது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. புத்தம் புதிய தம்பி தங்கைகளை உருவாக்கி இருக்காங்க. இதில் ஒவ்வாமை இருக்கிறவர்கள் தான் வெளியில் போகிறாங்க. வெளியே போயிட்டு இவங்க சொல்கிற காரணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் பத்திரிகை ஊடக உலகத்தில் சந்தித்து பத்திரிகை ஊடக சந்திப்புகளில் தான் வெளிப்படுத்த வேண்டிய காரணமா என்றால் நிச்சயமாக அந்த காரணம்லாம் கிடையாது. சீமான் எனக்கு நான் சொல்கிறத கேட்கல, நான் சொல்லியிருந்தால் சீமான் எதிர்கட்சியாக வந்திருக்கலாம், நான் சொன்னால் சீமான் நேரம் ஆட்சியை பிடித்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்வது பார்த்திங்கன்னா அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய 27 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை ஊடக உலகத்தில் உற்று கவனித்து கொண்டிருந்த எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இது வேடிக்கையாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு அம்மா எங்களுக்கு அங்கே பெண்ணுக்கு உரிமை இல்லைன்றாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மகளிர் பாசறையே வச்சு நடத்திட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில். இந்த பெண்கள் தான் நீங்கள் அதிக அளவில் பார்த்திங்கன்னா பொறுப்புகள் இருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு வேலிடான ரீசன் இல்லை. இதெல்லாம் இப்படியெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இனியவள் ரஜினி அப்படின்னு ஒரு அம்மா, இந்த அம்மா கொஞ்ச நாள் நாம் தமிழில் இருந்திருப்பாங்க போல். அதனால் இருந்துட்டு இப்போ வெளியே இந்த அம்மா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரகசிய ஒற்றன் அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருக்காரு ஒரு தம்பி. குரலை பார்த்திங்கன்னா கரகர குரலை வச்சு அன்றாடம் ஒரு செய்தி போட்டுட்ருக்காரு. ரகசிய ஒற்றன் அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நான் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழ் தேசியத்திற்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக, தமிழ் தேசிய பேரியக்கத்துக்கு எதிராக திராவிடர்களோ ஆரியர்களோ செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிகளை ஒற்றுவேளை பார்த்து அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தினால் அதற்கு பெயர் ரகசிய ஒற்றன். இந்த ரகசிய ஒற்றன் அந்த தம்பி பார்த்திங்கன்னா அவர் சீமானவர்களை தவிர வேறு எங்கேயுமே போகிறதில்ல. அவர் வீட்டை சுற்றி வருகிறார் அல்லது ராவணன் குடிலேயே சுற்றி வருகிறார். யாராவது ஒருத்தர் அது சொன்னாங்கன்னா உடனே அதை போட்டுட்டு இவர் நிறைய அசம்ஷன் இவரே கற்பனை பண்ணிக்குவார். இவரே கற்பனை கதை விட்டுக்கொண்டு அவருடைய வேலை நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி போட்டால் வியூஸ் போகுது, பார்வைகள் போகுது. அதை தவிர வேறு எந்த இலக்கும் அவருக்கு இருப்பதாக தெரியல. அவரை பார்த்திங்கன்னா ரகசிய ஒற்றனை நேர்காணல் செய்தது இந்த இனியவள் ரஜினி என்கிற இந்த அம்மணி தான். இந்த அம்மணி அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, வெளியில் போனவங்களாம் கூட்டு உட்கார வச்சு அவர்களை நேர்காணல் செய்வது, அதற்கு பிறகு இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து நான் தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறேன் என்று சொல்வது. சமீபத்தில் கொடுத்த அந்த அம்மணி கொடுத்த நேர்காணல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாம் தமிழ் கட்சி பற்றி நீங்கள் இப்படி குறை சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய எதிராக இருப்புன்னா, மன்னிப்பு கடிதம் கேட்கக்கூடாது, கட்சியை விட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருவரை வெளியேற்றினால் அவரை திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு மன்னிப்பு கடிதம் கேட்கக்கூடாதுன்றாங்க இவங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு என்று கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் அது தலைமை செய்திருந்தாலும் அந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத ஒரு கட்டுப்பாட்டினுடைய அடிப்படை. அப்போ அவங்க ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் வெளியேற்றப்பட்ட ஒருவர் மீண்டும் உள்ளே வரும் பொழுது அவர் எழுதி வாங்கி கொண்டு வருவது அப்படிங்கிறத ஒரு முறையாக வச்சுருக்காங்க. அப்போ மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பார் என்பதற்காக வச்சுருக்காங்க. அதை கேட்கக்கூடாது, நீங்கள் அப்படி கேட்காமல் இருந்தால் எத்தனை பேர் கட்சிக்கு வருவார்கள் தெரியுமா என்று அந்த அம்மணி கேட்குறாங்க. நம்ம கேள்வி என்னென்னா, அவர்களெல்லாம் கட்சிக்குள் வேண்டாம், அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகள் சரியில்லை என்ற காரணத்தினால வெளியேற்றாங்க. அப்போ நீங்கள் திரும்பவும் அவர்களை மன்னிப்பு கடிதமே வேண்டாம், எல்லாம் சேர்ந்துக்கோங்க அப்படின்னா கூட்டம் தான் சேருமே தவிர அது தமிழ் தேசியர்களாக இருப்பார்களா, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் உகந்ததாக இருப்பார்களா என்ற கேள்வி வருது இல்லைங்களா? எனவே இப்படிப்பட்ட பார்வையில் தான் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி என்பது பிற கட்சிகளைப் போல, திமுக அதிமுகவை போல அல்ல, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் போதும் என்கிற தொடக்க காலத்தில் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான கட்சியாக, அமைப்பாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருந்தது. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பிறகு அது ரெண்டாக பிரிந்து ஒரு பகுதிக்கு ஈவே ராமசாமி அவர்களை தலைவராக போட்டாங்க. அவர் அதை திராவிடர் கழகம் என்று மாற்றினார். அதிலிருந்து வெளியேறிய அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினார். ஆக தமிழ் மக்கள் தமிழர்கள் அன்று இவர்களுக்கு ஆதரவாக இருந்ததற்கு காரணம் வடவேத ஆரியத்தை, குறிப்பாக இந்திய தேசியத்தை எதிர்த்து நிற்கிறார்கள்.
அதே போல பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான உரிமைகளை இவர்கள் பெற்றுத்தருகிறார்கள் என்கிற இந்த ஒரு அடிப்படை காரணத்திற்கு தான். ஆனால் அதற்கு காலப்போக்கில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திமுகவுக்கு தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிமுக என்பது அது இறந்து போன கடந்த காலமாகிவிட்டது. ஸோ இதுக்கு பிறகு தெரியும், நம்ம இது வந்து தமிழ்நாடு வந்து 5 விழுக்காடு வளர்ச்சி அடைந்தால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பம் வந்து 500 விழுக்காடு வளர்ச்சி அடைந்தது. ஸோ இந்த ரேஷியோவில் தான் இந்த வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்றால், திராவிடத்தால் யார் வாழ்ந்தாங்கன்னா திராவிடர்கள் தான் வாழ்ந்தார்கள். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான் வாழ்ந்தாங்க. திமுக குடும்பத்தினர் வாழ்ந்தார்கள். திமுக குடும்பத்தால் பலனடைந்தவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால தான் அவங்க திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. ஸோ இதற்கு வந்து 2009 இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இந்திய தேசியம், அதே போல் இந்த திராவிட ஒரு புரட்டுவாதம், இந்த இரண்டையுமே வந்து எதிர்த்து நின்று, திராவிட புரட்டாக இருந்தாலும் கூட அவருடைய கட்சி என்பது மிக வலிமையான கட்சியாக இருக்கிறது. பெரும்பான்மையாக தமிழர்கள் தான் அதில் இருக்காங்க, அது வேறு விஷயம். அதே போல் அதிக பணம் படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் வந்து பணத்தை வைத்து இது போன்ற சமூக ஊடகங்களிலும் மேடை பேச்சாளர்களையும் வாடகைக்கு அவர்களால் அமர்த்தி கொள்ள முடிகிறது, ஊடகங்களை வாடகைக்கு அமர்த்தி கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊடக ஒரு பலத்தை கொண்டு தொடர்ந்து 14 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியை சிதைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்பொழுது சன் நியூஸே இறங்கியிருக்கு. முதல்ல எக்ஸ் தளத்திலையும் அதே போல் ட்விட்டர் தளத்திலையும் ஃபேஸ்புக்லேயும் தான் நீங்கள் வந்து சமூக ஊடகர்கள் 4-5 பேர் வந்து வாடகைக்கு அமர்த்தப்பட்டவர்கள், வாடகை ட்விட்டர்கள், வாடகை எக்ஸர்கள், வாடகை ஃபேஸ்புக்கர்கள், வாடகை யூடியூபர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது சன் நியூஸே வந்து களமிறங்கியது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக. ஆக இதுதான் கடந்த காலத்தினுடைய இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இனியவள் ரஜினி போன்ற அந்த அம்மா வந்து உண்மையிலே ஒரு கசந்தவள் ரஜினின்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கள் கசப்படைந்து விட்டார்கள் அப்படின்னா நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது. அதை விட்டு கொண்டு வந்து அதை விட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய அதனுடைய இலக்கு என்ன, கொள்கை என்ன, அவர்கள் நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய பாதை என்ன என்பது அதற்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர்கள் கூறுவது வந்து எந்த விதத்திலும் அவர்களுடைய அங்கே இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி என்கிற இயக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பேச்சு, அவருடைய உரை, அவருடைய கருத்தாழம், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயலுக்கும் இந்த வெளியேறிவிட்டு இப்பொழுது சம்மந்தம் இல்லாமல் உளறி கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒத்துப்போவதே இல்லை. அவர்கள் அவ்வளோ சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் தெளிவான பார்வை கொண்டவங்களா. இப்போ இடும்பாவனம் கார்த்திகேயன் இருக்கார், சாட்டை துரைமுருகன், அதே போல் கோவை கார்த்திகா, ஜெயசீலன் இருக்கார், அப்புறம் காளியம்மாள், அப்புறம் ஃபர்ஹானா, அதே போல் நிறைய அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்கிற கொள்கையில் தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி நடைபோடுகிறார்கள், பேசுகிறார்கள். நூற்றுக்கணக்கான பேர் அதில் இருக்காங்க. ஆனால் இவர்களுடைய பேச்சை பாருங்களேன். அங்கே மன்னிப்பு கடிதத்தை கேட்கக்கூடாது, அப்புறம் வந்து அங்கே பெண்களுக்கு உரிமை இல்லை, நான் சொல்கிறத அவர் கேட்கல, எங்களெல்லாம் வெளியேற்றிட்டே இருக்கார். கட்சி தொடக்க காலத்திலிருந்து இதே சாட்டை துரைமுருகன் 2 முறை வெளியேற்றப்பட்டிருக்கார் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால். மன்னிப்பு கடிதம் கொடுத்து தான் வந்திருக்கார். சாட்டை துரைமுருகனுடைய பேச்சு சில வேளைகளில் ஒரு தர்ம சங்கடத்தை கட்சிக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நானே சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறேன் தேர்தலுக்கு முன்பாக. ஆனால் அதற்கு பிறகு தேர்தல் வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகத்தான் தேர்தல் பணிகளை மட்டும்தான் பார்த்தார், பேசினார்னு பார்க்குறோம். அவருடைய பாணி அது, சாட்டை துரைமுருகனுடைய பாணி அது. அவரால் தான் கட்சிக்குள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறார் என்பதற்கு சான்றுகள் வேண்டும், ஆதாரம் வேண்டும். அதுவும் வைக்கல. அவர் கூட இருக்கார். அவருக்கு இப்போ திரு சீமான் அவர்கள் செல்லும் இடங்களில் அவர் செல்கிறார் என்றால் அவருக்கு செல்வதற்கு நேரம் இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்காரு. அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் அல்லது அவர் வேறு அவருடைய தனிப்பட்ட வருவாய் இருக்கும் பொழுது அவர் அந்த நேரம் கொடுத்து திரு சீமான் அவர்களோடு செல்ல முடிகிறது. இப்போ கோவை கார்த்திகா இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ சென்னை போயிட்டு சீமான் அவர்கள் செல்லக்கூடிய சுற்றுப்பயணத்தில் போக முடியுமா? காளியம்மாள் அங்கே நாகையில் இருக்காங்கன்னா அவங்க வந்து எல்லா நேரங்களும் சுற்றுப்பயணம் செய்ய முடியுமா? ஜெயசீலன் இருக்கார். இது போன்ற எல்லோருமே இடும்பாவனம் கார்த்திகேயன் இருக்கிற ஒரு முழுக்க ஊடக பணிகளை ஊடகத்தில் போய் அவர் வந்து பேசுவதே அதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்குது. ஆக யாருக்கு நேரம் இருக்கிறது? ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் யாரும் முழு நேர ஊழியர் கிடையாது. கட்சி சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து யாரும் அங்கே கிடையாது. எல்லோருமே அவர்கள் உழைப்பை பார்த்து கொண்டு அவர்கள் வந்து இங்கே களமாடி கொண்டிருக்காங்க. அப்போது திரு சீமான் அவர்கள் செல்லும்போது கூட யாருக்கு வந்து நேரம் இருக்கிறதோ, யார் போகிறாங்களோ அவங்க போகிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் அந்த கோணத்தில் பார்க்காம இப்போ பார்த்தீங்களா, அவர் பின்னாடி அன்றைக்கி அவர் இருந்தார், இன்றைக்கி இவர் இருக்கார், இவர் இப்போ கூட நெருங்கி இருக்கார், இவர் தான் எல்லாத்தையும் செஞ்சு சொல்லிக் கொடுக்குறார், போட்டு கொடுக்குறார் என்றால் கட்சி தலைமைக்கு அது தெரியாமையாக இருக்கும். அவர்கள் வந்து சிலதை வந்து பார்த்தா அவர்களுக்கு எல்லாவற்றையுமே இத்தனை ஆண்டு காலம் பார்த்தவர்கள் யார் எப்படின்னு ஒரு கட்சி தலைமைக்கு வந்து தெளிவாக தெரிந்துவிடும். ஒரு பேசுவதிலிருந்தே அவருடைய எண்ணப்போக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க.
ஒருவேளை அப்படி தவறு இருந்ததனால் காலப்போக்கில் மிக துல்லியமாக கவனித்து அவர்கள் வந்து வெளியேற்றி விடுவார்கள். இதே வந்து ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியேற்றப்பட்டது இன்னும் பெரிய கல்யாண் என்று பேசிக்கொண்டிருக்கலாம் இருக்காங்க. கோயம்புத்தூரில் கல்யாண் அவர்களுடைய கட்சி பணி எப்படிப்பட்டதாகுதுன்னு நான் கோயம்புத்தூர்கார், எனக்கு தெரியும், நான் அதை விசாரித்திருக்கிறேன். எங்கே வந்து அவர் வந்து கட்சி பணியை ஆற்றியிருக்கார், எத்தனை போராட்டங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார், எத்தனை கட்சி கொடியேற்ற கூப்பிடுவாங்க அதுக்கே வரமாட்டாருன்னு சொன்னாருன்னு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. மேடையில் அவர் பேசும் நேரத்தை மட்டும் பேசிவிட்டு வெளியில் போயிடுவார். அவர் இன்றும் பேச்சாளராக அல்லது பத்திரிகையாளர் எழுத்தாளராகத்தான் இருக்கிறாரே தவிர களப்பணி ஆற்றக்கூடியவராக இல்லை. ஸோ அதே போல் ராஜீவ்காந்தி அவர் எங்கே போனார், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக நேராக போய் திமுகவில் தான் வந்து ஒட்டிக்கிட்டார். இன்று அவர் வந்து துதிபாடக்கூடியது பார்த்தா அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்த ராஜீவ்காந்தியா அப்படின்னு தோணும் அளவுக்கு அங்கு காலமாக ஈவே ராமசாமி காலத்திலேருந்து அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து திமுகவில் பரம்பரையாக இருக்கிறவங்க கூட ராஜீவ்காந்தி போல துதிப்பாட மாட்டாங்க. ஆக அந்தளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அவரே வந்து ஜால்ராவாக மாறி நின்று துதிபாடி கொண்டிருக்கிறாருன்னு பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்துக்குள்ளேருந்து அவங்க என்ன செய்வாங்க? இப்படிப்பட்டவர்கள் தமிழ் தேசியம் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வலுவாகும்? ஆக ஒவ்வாதவர்கள் இந்த தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய பாதையிலிருந்து விலகுகிறார்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேங்க, இப்படி நீங்கள் தமிழ் தேசியத்தை தான் நீடித்து நிலைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சீமான் பிடிக்கலங்க, சீமானோட செயல்பாடு சரியில்லை, சாட்டை திருமுருகன் செயல்பாடு சரியில்லை, காளியம்மாள் யாரோ செயல்பாடு சரியில்லை, அதனால் நாங்கள் வெளியில் போகிறோம், நாங்கள் சொன்னதை கேட்டிருந்தா இந்நேரம் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், ஏன் அமெரிக்க அதிபரே வந்து சீமான் ஆயிருக்கலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் உண்மையிலேயே அவர்கள் தமிழ் தேசியத்தில் நீடித்து நிலைக்க விரும்பினால், தமிழ் தேசியத்திற்கு பணியாற்ற விரும்பினால் இவர்களெல்லாம் ஏன் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் போய் சேரக்கூடாது? மணியரசன் ஐயா, கி வெங்கட்ராமன் ஐயா, அருணபாரதி போன்றவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, ஏன் அங்கே சேரக்கூடாது? தமிழ் தேசியம் தானே உங்களுடைய வாழ்க்கை பயணம், உங்களுடைய வாழ்க்கை லட்சியம், அதையே அங்கே போகக்கூடாது. ஏன்னா தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் கட்டுப்பாடு இருக்குது. பணம், பதவி, விளம்பரம், இந்த மூன்றுக்கும் ஆசைப்படாதவங்க தான் அங்கே இருக்க முடியும். அதே போல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணியரசன் ஐயா பேசுகிறார் என்றால் அவர் தான் விரும்பியதெல்லாம் பேச மாட்டாங்க. உயர்மட்ட குழு அமர்ந்து ஒரு இந்த இதில் எப்படி நிலைப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க. இது அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு. ஆக பதவி, விளம்பரம், பணம் இந்த மூன்றுமே அங்கே இல்லை. அதனால் அங்கே தமிழ் தேசிய பிரியத்துக்கு போகிறதில்ல. மாறா இவங்க எங்கே போவாங்க? ஒன்றா அதிமுகவுக்கு இல்லை திமுகவுக்கு போகணும். சரி, இப்போ என்ன செய்கிறது? தனித்து நாங்கள் இயக்கம் காணலாம் என்றால் இயக்கம் எப்படி காட்டுறது? அதற்கு பணம் வேண்டும், தலைமை வேண்டும், இப்போ வந்து களப்பணியாற்றணும், இரவு பகலாக பாடுபடணும், கூட்டங்கள் போடணும், அதே போல் வந்து உறுப்பினர்களெலாம் சேர்க்கணும். முகநூல்லையும் ஃபேஸ்புக்லேயும் அதே போல் ட்விட்டர்லேயும் மட்டும் உறுப்பினர்களை சேர்த்துட முடியாது, வைத்துக்கொண்டு இயக்கம் நடத்த முடியாது. இந்த மே 37 மே 47 என்று சொல்லக்கூடிய லெட்டர் பேட் இயக்கங்களைப் போல் நடத்தினா வேஸ்ட் ஆயிரும். ஊடகத்தில் மட்டுமே வந்து களமாடினால் அது இயக்கமாக இருக்காது, அது ஒரு தனி மனிதராக தான் இருக்கும், ஒரே ஒரு குருக்களாகத்தான் இருக்கும். ஆக இப்படிப்பட்டதெல்லாம் இருக்காதுல்ல. ஆக அப்படி இல்லை, நாங்கள் வந்து உறுதியாக ஒரு மாற்று அரசியலை உண்டாக்குறோம் அப்படின்னா அதற்கு நீங்கள் திமுக அதிமுக ஆதரவு இல்லாமல் இந்த ராஜீவ்காந்தி அதே போல் இந்த எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் அவர்களை பற்றி அவதூறு பரப்புவது 24x7 என்கிற அடிப்படையில் 24 மணி நேரம் வாரத்திற்கு 7 நாட்களும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடலாம் நீங்கள் வந்து அமைப்பு ஆரம்பிச்சின்னா எப்படி இருக்கும்? வேல்முருகன் நல்ல தமிழ் தேசியவாதி தான், ஆனால் இப்பொழுது அவர் எங்கே இருக்கார்? திமுகவினுடைய கூடாரத்தை தான் இருக்கார். அப்போது தனியரசு அவரும் திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் இருக்கார். அவர்கள் கூட்டினா அவர்கள் கூட்டமாக தான் இருக்கும். அவர்களை நீங்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைத்தால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்படி ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா தமிழ் தேசியத்தில் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்களே, அவர்களை அழைத்து நீங்கள் வந்து கூட்டம் போட்டுருக்கலாம். எதற்காக நீங்கள் திமுக ஆதரவு உறுப்பினர்களை அழைத்து நம்ம கூட்டம் போட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை இது நாங்கள் போட்ட கூட்டம் தான், அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தாங்க அப்படின்றாங்க. அதையே அவங்க தான் வரணுமா? நீங்களே உட்காந்து பேசுங்க. நான் என்ன சொல்லணும்னா, உறுதியாக 10 பேர் இருந்தால் கூட போதுங்க. அன்று மாவீரர் நாள் அன்று இந்த தமிழர் வழிகாட்டும் குழுவா இல்லை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவா, அந்த குழு வந்து அது முழுக்க தமிழ் தேசியத்தை நாங்கள் தூய தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் என்று அவர்கள் எடுத்திருந்தால் 10 பேர் போதும். கூடிய ஒரு இடத்தில் நின்று அழகாக மாவீரருக்கு வந்து அவர்கள் நினைவு செலுத்தி இருக்கலாம். எதற்காக நீங்கள் வந்து வேல்முருகன் அரசியல் கட்சியெலாம் கூப்பிடணும்? அது திமுக ஆதரவு கட்சியை கூப்பிடணும்? அதற்கேன் ராஜீவ்காந்தி வாழ்த்து சொல்ல வேண்டும்? எக்ஸ் தளத்தில் வந்து சீமான் அவர்களை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய அந்த கொத்தடிமைகள் எதற்காக உங்களுக்கு ப்ரமோட் பண்ணணும்? அதை வந்து நீங்கள் சமாளிப்பதற்கு வெளியே வந்துட்டு இல்லை அங்கே அப்படிலாம் இல்லை, நாங்கள் இப்படிலாம் இல்லைன்னு ஏன் பேசணும்? இதற்கு இந்த தேவை. நாங்கள் வந்து கூட்டத்தை கூட்டுவது அல்ல, எங்களுக்கு தமிழ் தேசியம் என்பது உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க வேண்டும். அது வந்து நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியர்கள்.
அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் நின்று அன்று வந்து சொல்லியிருந்தா கூட அதில் ஒரு மரியாதை கௌரவம் உண்டு. மாறாக நீங்கள் எதிரணியைச் சேர்ந்தவர்களை அழைத்து கொண்டு வந்து நடத்தினால் அது போட்டி கூட்டமாக தான் ஆகும். சரி, அப்படியே நீங்கள் எதிரணியை கூட்டே வந்துட்டீங்க, பரவாயில்ல, வேல்முருகன் தனியரசெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கே சீமானை பற்றி வசைப்பாட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? நாம் தமிழர் கட்சி வசைப்பாட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்போ அது மாவீரர் நாளாது அல்ல மாவீரர் நாள் கூட்டமாது. ஆக எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருதலை பட்சமான அல்லது ஒரு பக்குவமற்ற ஒரு முடிவாகத்தான் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது. இவர்கள் வெளியேறுவதற்கான சொல்லக்கூடிய காரணங்கள், இவர்கள் நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் எவையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிட் என்று சொல்லுவார்கள், ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்குதுன்னா இல்லை. அது கட்சி வந்து வெறுமனே பேசணும். இப்போ சன் நியூஸ் வந்து பார்க்குது, இப்போது 2021க்கு பிறகு அந்த மாவட்ட செயலாளர்கள் என்கிற கட்டமைப்பே உடைக்கப்பட்டுருச்சு நாம் தமிழர் கட்சியில். தற்பொழுது மண்டல செயலாளர்கள் தான் இருக்காங்க. அப்போ இப்போ வெளியில் போகக்கூடியவர்களை வந்து சன் நியூஸ் போன்ற ஊடகங்களெல்லாம், இப்போ நாங்கள்லாம் பத்திரிகை ஊடகவியலாளர்னா ஒருத்தர் வந்து நான் கட்சியை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா, ஐயா உங்கள் ஐடி கார்டை காட்டுங்க, நீங்கள் ஒரு கடிதம் கொடுங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கட்சியிலேருந்து இப்போ வெளியில் போகிறேன் அப்படி எங்களுக்கு ஊடகத்துக்கு கொடுங்க. அதன் பிறகு தான் ஒரு பேட்டி எடுத்து போடுவோம். இப்போ நாகப்பட்டினத்தில் எதற்காக இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கானவர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி தாவேக்காவில் இணைந்தார்கள், செய்தியிலே போட்டுட்டாங்க. ஆனால் கடைசியில் செய்தி ஊடகங்கள்லாம் பல்பு வாங்குச்சா? ஒருவர் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இல்லைன்னு. அதே போல் சேலத்துலேயோ நீங்கள் தருமபுரியிலையோ கோயம்புத்தூர்லேயோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பே அகற்றப்பட்டு விட்டது. மாவட்ட செயலாளர்கள் அமைப்பே அங்கே இல்லை நாம் தமிழர் கட்சியில். அவர்கள் எல்லாம் மேற்கு மாவட்ட செயலாளர் வெளியேறினார், கிழக்கு மாவட்ட செயலாளர் வெளியேறினார், மத்திய மாவட்ட செயலாளர் வெளியேறினார் என்று சன் நியூஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் தொடர்ந்து செய்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அபத்தமான ஒன்று. அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலேயே இல்லை. அவர் மாவட்ட செயலாளருங்கிற பொறுப்பே முதல்ல நாம் தமிழர் கட்சியில் இல்லை. அப்புறம் அவர் வெளியேறிட்டன்னு செய்தி போட்டால் என்ன ஒரு பொருள்? இது எல்லாமே கேலிக்கூத்தாக இருப்பதை உணரல. இல்லை பார்த்தீங்களா, உணரல. இது எவ்வளோ பெரிய கேலிக்கூத்து. அரசியல் என்பது வந்து நீங்கள் வந்து இறங்க பிடிக்கலையா, போங்க தனியாக போய் ஆரம்பிங்க, தாராளமாக ஆரம்பிங்க. அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இது இனியவள் ரஜினி, அதே போல் வெற்றிக்குமரன், இளவஞ்சி இவர்களெல்லாம் உருவாக்க வேண்டிய தமிழ் தேசியம் எப்படிதாக இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியை விட மிக உயர்ந்ததாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அது மிகச்சரியான தமிழ் தேசியத்தை பாருங்கள். தமிழ் தேசிய பேரியக்கத்தை விட நாம் தமிழர் கட்சியை விட நாங்கள் தமிழ் தேசியம் என்பதை வரையறுத்து இவ்வளவு உயரத்திற்கு நாங்கள் தமிழ் தேசியத்தை உயர்த்தி நிறுத்தியிருக்கிறோம் என்று கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் நீங்கள் நிறுத்த வேண்டும். மாற என்ன சொல்கிறீங்க? அதே கொள்கை தாங்க எங்களுக்கு, அதே கொள்கை தாங்க எங்களுக்கு. அப்போ என்ன தான் பிரச்சனை? மன்னிப்பு கடிதம் கேட்கக்கூடாதுங்க. தப்பு பண்ணால் அங்கேயே வச்சுக்கணும், யாரையும் வெளியேற்றக்கூடாது. அவன் தப்பு பண்ணானா பண்ணிட்டு போகிறான், நீ அப்புறம் சம்பாதிக்கிறானா சம்பாதிச்சுட்டு போகிறான், அவன் போய் மிரட்டுறானா மிரட்டிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுறணும் என்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே தயவு செய்து இதில் சொல்கிறீங்கன்னா மிகப்பெரிய சித்தாந்தத்தை உருவாக்குங்கள். தமிழ் தேசியத்திற்கு என்று உயர்வான சித்தாந்தத்தை, இன்னும் நாம் தமிழர் கட்சியை விட தமிழ் தேசிய பேரியக்கத்தை விட மிக உயர்ந்த சித்தாந்தத்தை உருவாக்குங்க, மிக உயர்ந்த கொள்கையை உருவாக்குங்க. அதற்கு ஆட்களை சேருங்கள். அதற்கு வந்து எக்ஸ் தளத்திலையும் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களையும், திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவுடைய இளைஞரணி ஆதரவாளர்களாக இல்லாமல் நீங்கள் உண்மையான ஒரு நல்ல தூய தமிழ் தேசியத்தை உருவாக்கினால் நிச்சயமாக தமிழர்கள் வரவேற்பார்கள். மற்றபடி இதெல்லாம் விளம்பரங்களும் கேலிக்கூத்துகளுமாகத்தான் இருக்குமே தவிர இதனால் நாம் தமிழர் கட்சிக்கோ தமிழ் தேசியத்திற்கோ எந்த விதமான இழப்பும் ஏற்படாது என்பதுதான் உறுதி. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.